தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, ஐஆர்ஜிசி வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபுல் ரிவெஞ்ச் மோட்ல இருக்காங்க. 5 இடங்கள் மேல 5 நாட்டின் மீது கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஓமான் முதல் கொண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 2 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. என்னதான் ஆச்சு? ஈரான் சமாதானமா தானே போற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, நேத்து வரையும் அடக்க முடிகிற வரையும் ஒரு மாதிரி சொன்னாங்க. நாங்க ஒரு மாதிரி பரந்த ஒரு தாக்குதலை நடத்த விரும்பல, ஒரு குறுகிய தாக்குதலை தான் நடத்த விரும்புறோம், அதுக்கப்புறம் சமாதானத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அடக்க முடிச்சதுக்கு அப்புறம் முஜ்தபா கொமேனி அவர்கள் நாங்க பழி தீர்க்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தா முஜ்தபா கொமேனி அவர்களுடைய கட்டளையை ஐஆர்ஜிசி ஃபாலோ பண்றாங்க. அதே சமயத்துல ஐஆர்ஜிசி இப்போ ஒரு முடிவா இருக்கிறாங்க, யாரையும் சமாதானத்துக்கு நம்ம அமுச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவா இருக்கிறனால ஒட்டுமொத்தமாவே இப்ப தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. 5 இடங்கள் மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காங்க. அதுலயும் ஓமான் ஏன் அடி வாங்குச்சு? ஓமான் இவங்களுக்கு ஃபேவரா தானே இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஓமான் இவங்களுக்கு ஃபேவரா இருந்தாலும் கூட அமெரிக்கா ஓமானையும் மிரட்டி என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் வழியாக கப்பல்களை மாத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்ப ஒரு 2 ரூட் இருக்கு. ஓமான்கிட்ட நம்ம டைப் ஆயிட்டு ஓமானுடைய பேச்சு கேட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்குள்ளோட டைப் பண்ணிட்டு அமெரிக்கா திருட்டுத்தனமா ஈரானுக்கு கண்ட்ரோல் வராமையே அனுப்ப முடியும். இன்னொரு ரூட் பார்த்தா ஓமானுக்கும் ஈரானுக்கும் போற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஹார்மோஸை கடந்து தான் போகும். ஆனா அது ரொம்ப ஒரு பெரிய இடமா இருக்கிறனால ஒரு ஓரமா வரும்போது அது ஈரானுக்கு ஃபுல்லா கான்டாக்ட் ஆகும். இன்னொரு பக்கம் வரும்போது அது ஈரானை விட்டு பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை என்ன பண்றாங்க, ஓமானை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய தளங்களை வச்சு சாதிச்சிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா. அதை கண்டுபிடிச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா ஈரான் இப்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால ஓமான் மேலேயே கடுமையான ஒரு 2 அட்டாக் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே அமெரிக்காவுடைய தளங்கள் தான் சொல்லப்படுது, அவங்களுடைய கப்பல் வழிகள் தான் சொல்லப்படுது, அவங்களுடைய கப்பல்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாக்கப்பட்ட ஒரு நாட்டுல ஓமானும் முக்கியமாக இடம் பெற்றிருக்கு. அது இல்லாம பார்த்தா கத்தாரும் அடி வாங்கியிருக்கு, பஹ்ரைனு, குவைத்து இவங்கெல்லாம் பார்த்தா கடுமையான அடி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, வெளியவே வராதிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கதவு சாத்தி வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னுலாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக எங்கள் மேல தாக்குதல் வருது, நாங்க சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தா இப்ப கூட நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கடுமையான தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பதிலடிக்கு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கூட இப்ப 140 தாக்குதலை பண்ணிருக்காங்க. 1, 2, 3 இல்ல, ஏற்கனவே 90 பண்ணவங்க இப்ப 140 தாக்குதலை ஈரான் மேல பண்ணிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்தா தகவல் வரல. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உடனே ஈரான் இன்னுமே அதிகம் தான் பண்ணுவாங்க. இப்ப அமெரிக்கா 140 அடி அடிக்கிறாங்கன்னா விடுவாங்களா? ஈரானும் அடுத்தடுத்து தாக்குதல் போகும். இனி பார்க்கும்போது ஆக்ஷன் மோட்ல தான் இறங்கி இருக்காங்க. சமாதானத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுலயும் காலிபாஃப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஒன் சைடா இதுவரை டீல் பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும். அதாவது அமெரிக்கா ஒன் சைடா பேசிட்டு இருந்தாங்களாமா, ஒரு தரப்பாவே அவங்களுக்கு சாதகமாவே பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துச்சு. மத்தியஸ்தன குழு கூட அவங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாம் இனி நடக்காது. இனி நாங்க என்ன பண்றோம், நாங்க சண்டை போட்டே தீர்வை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த கப்பலை அடிச்சாங்க பாருங்க. ஒரு 2 கப்பலை அடிச்சு போட்டு ஆர்மோஸை இழுத்து மூடிட்டாங்க. ஆர்மோஸ் இழுத்து மூடிட்டு இனி அவ்வளவுதான், நீங்க எங்களை ஜெயிச்சுட்டு இந்த ஆர்மோஸ்ல நீங்க கடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் நின்னுட்டாங்க. அது இல்லாம பார்க்கும்போது, நாங்க போன தடவை ஒப்பந்தம் போட்டோமே, அந்த ஒப்பந்தத்துல 5வது பாயிண்ட படிச்சு பாத்தீங்களா, இந்த 60 நாள் தான் உங்களுக்கு நாங்க ஃப்ரீ கொடுக்குறோம்னு சொன்னோம். ஆர்மோஸ்ல 60 நாளைக்கு ஃப்ரீயா போங்க, எங்க கண்ட்ரோல்ல போங்க, 60 நாளைக்கு அப்புறம் காசு கொடுத்து எங்க கண்ட்ரோல்ல போங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 60 நாளுமே திருட்டு வேலை பண்றதுக்காக திட்டம் போட்டிருந்தீங்க, அதனாலதான் நாங்க தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்ப மத்திய கிழக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா இப்ப ஹை த்ரெட்ல இருக்கு. அங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எந்த அரபு நாடுகளுமே சேஃப் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சவுதி மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த போர் ஆரம்பிக்கிறதுக்குலாம் நம்ம இவங்களுக்கு டீலிங் வச்சுப்போம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்தை போட்டு இப்ப ஈரானுக்கும் சவுதிக்கு நடுவுல ஒரு ஒப்பந்தம் போயிட்டு இருக்கு. அதனால அவங்களை அடிக்காம இருக்கிறாங்க. ஆனா கத்தார்லாம் பாத்தீங்கன்னா ஹை த்ரெட் தான், அவங்களுக்கு எப்ப வேணா தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் இழுத்து மூடி வச்சு கதவை உட்காந்துருக்காங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரலைங்கிற ஒரு நிலைமை தான் கத்தாருடைய நிலைமை. அதே சமயத்துல இந்த லெபனானை பத்தி பார்த்தா, லெபனான்ல மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தை இஸ்ரேலோட போறாங்க. ஆனா என்னதான் இவங்க சமாதான பேச்சுவார்த்தை போறாலும் அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்ப கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்காங்க ஹிஸ்புல்லா. காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த சமாதானம் போன தடவை வந்துச்சுல, அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா அடிக்காம தான் இருக்காங்க.
அதனால மறுபடியும் 2ஆம் கட்ட சமாதானம் போலான்னு சொல்லிட்டு அவுன் அவர்களும் நெத்தனியா அவர்களும் வந்து பேசிட்டு இருக்காங்களாமா. பாசிட்டிவா இருக்குது அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் நிரப்பக்கூடிய நிலையம் வந்து பார்த்தா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த போர் விமானங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிபொருள் நிரப்புவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த நாடுகள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஷனும் அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. அது ஓமான்ல வச்சு அடிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஓமான்ல எரிபொருள் நிரப்பக்கூடிய நிலையத்தை அமெரிக்கா வச்சிருந்திருக்காங்க. அந்த நிலையத்தை வந்து இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு தூரம் பெருசா பேசப்படுதுன்னா போர் விமானங்களை வந்து இயக்க முடியாத ஒரு நிலைமை ஓமான் மூலமாக வரணும். அப்ப அண்டை நாடுகள் எல்லாமே போர் விமானங்களை இயக்க முடியல அமெரிக்காவுக்கு அப்படிங்கும் போது அமெரிக்கானால வந்து ஈரான் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 140 அட்டாக் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. எதுல பண்ணிருப்பாங்க? போர் விமானத்துல தான் பண்ணிருப்பாங்க. அந்த போர் விமானம் எவ்வளவு நேரத்தாக்கு பிடிக்குன்னா இங்கிருந்து வந்து எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானம் போய் அது எரிபொருள் நிரப்புற வரையும் தான் அது தாக்கு பிடிக்கும். இதே வந்து நிரப்பவே இல்லைன்னா அதனால வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்குதல ஈடுபட முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி போர் விமானங்களை தாக்கக்கூடிய வேலையில இப்போது ஈரான் இறங்கி இருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தா இப்போது ட்ரோன் ஏற்றுமதியை வந்து ஈரான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த போரெல்லாம் வந்ததன் மூலமாக ஈரானுடைய தரம் உயர்ந்தனால அவங்களுடைய ஆளில்லா ட்ரோன்கள் ஏவுகணைகள்லாம் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருடத்துக்கு தேவையானதை தயார் பண்ணி தான் வந்து ஈரான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப அடுத்த ஒரு வருஷம் போர் நடந்தா கூட நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இவங்களுடைய அந்த தொழில்நுட்பம் வந்து உயர்ந்துருச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க சாதிச்சிட்டாங்க. இஸ்ரேல் அடிச்சு அமெரிக்காவை அடிச்சு சாதிச்சதுக்கு பிறகு தொழில்நுட்பம் உயர்ந்திருக்கு. அதனால அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் ட்ரோனை வித்து இந்த போர் செய்யக்கூடிய நாடுகள் வந்து லாபம் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுத்துக்கிறாங்க. கடைசியில வந்து யாரு வந்து பரிதாபமா இருக்காங்கன்னா நம்மளை மாதிரி மக்கள் தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்தனால நிறைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சின்னு தான் சொல்லணும். 10 ரூபாய்க்கு வித்த சாதாரண கடையில இருக்கக்கூடிய ஒரு பப்ஸ் கூட இப்ப பாத்தீங்கன்னா 15 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பண்ணிட்டு போறாங்க. போர் வர்றதுனால வந்து இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்கன்னு பார்த்தாலும் கடைசியில இழப்பெண்ணமும் மக்களுக்குன்னு தான் சொல்லணும். எண்ணெய் வந்து பார்த்தா இத்தனை வருடம் வித்ததை விட இப்ப வந்து போர் சமயத்துல வித்ததான் அதிகமாமா. ஏன்னா அவ்வளவு உச்ச ரேட்டுக்கு வந்து வித்திருக்கு. எல்லாருமே சந்தோஷம் தான் படுறாங்க. அமெரிக்கா சொல்றான் மத்திய கிழக்கு நாடுகளை விட நாங்க அதிகமா சம்பாதிச்சிட்டோம் இந்த எண்ணெய் வித்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுறான். அப்படிலாம் பார்க்கும்போது போர் செஞ்சு போட்டு எல்லா நாடுகளுமே ஆயுதத்தை வித்துக்கிறாங்க, எண்ணெயை வித்துக்கிறாங்க. கடைசியில பார்த்தா மக்கள் அனைவருமே சம்பந்தமே இல்லாத எல்லாருமே பெண்ணாயிட்டு இருக்கோம். காசு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வந்திருக்கும். 10ஆவதுக்கு வேற இந்த போர் சமாதானத்துக்கே போகாட்டினா மறுபடியும் விலைவாசி ஏறும் போது நமக்கு வந்து எண்ணெய் விலை குறையவே போறது இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க குறைக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்துக்கு மேல வந்து ஆர்மோஸ்ல காசை கட்டிட்டு வரும்போது அந்த கப்பலுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட அந்த பொருளுக்கெல்லாம் வந்து இச்சா வந்து காசு வாங்குவாங்க. பார்க்க போனா வந்து இந்த போரெல்லாம் வந்து யாருக்கு நஷ்டமோ லாபமோ மக்களுக்கு முழுக்க முழுக்க உலக நாடுகள்ல இருக்கவங்களுக்கு நஷ்டம் தான் சொல்லணும். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.